டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு சிறுநீரக கற்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கற்கள் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சிறுநீரகத்தின் வேலைகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நம்ம உடம்பில் இருக்க கழிவுகளை நம்ம உடம்பில் இருக்க 2 சிறுநீரகங்கள் சிறுநீராக பிரித்து சிறுநீர் குழாய் வழியாக பிளாடர் கடைஞ்சி சிறுநீர் பாதை வழியாக வெளியேற்றுகிறது. இந்த சிறுநீரில் நமக்கு யூரிக் அமிலங்கள் போன்ற பல கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து தினமும் வெளியேறிக்கிட்டே இருக்கு. இந்த பாதையில் ஏதாவது அடைப்பு ஏற்படும் பொழுது கடுமையான வலி இருக்கும். இந்த பாதையில் எப்படி அடைப்பு ஏற்படுகிறதுனா நம்ம சிறுநீரக கற்கள் மூலமாக தான். ஏன் இந்த கற்கள் உருவாகிறது? ஒரு மனிதன் தண்ணி குடிப்பது ரொம்ப குறைவாகவே இருக்குது, அல்லது அங்கே உடம்புல நீர்ச்சத்து வேறு ஏதேனும் காரணங்கள்னால குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இரத்தம் கடினத்தன்மை அடைந்து சிறுநீரகத்துக்கு வரும் பொழுது அந்த கற்களாக அந்த படிமானமாக உருவாகும். இப்படி சின்ன சின்ன துணுக்குகளாக உருவாகிறது ஒன்று சேர்ந்து பெரிய கற்களாக உருவாகும். இந்த கற்கள் சிறுநீரகத்துக்குள்ளே இருக்கும் பொழுது பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுத்தாது. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அந்த சிறுநீர் பாதையில் வரும்பொழுது சிறுநீர் குழாயில் வரும்பொழுது அது அடைப்பை ஏற்படுத்தும். அப்போ கடுமையான வலி ஏற்படும். அந்த வலி எப்படி இருக்குன்னா நம்மளுடைய முதுகின் பின்பகுதியிலிருந்தே கீழ் நோக்கி கடுமையான வலி இருக்கும். கொஞ்சம் உடம்பு அசைச்சாலும் கடுமையான வலி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ரொம்ப தீவிரமான வாந்தியும் இருக்கும், காய்ச்சலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம அணுகலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த ஸ்கேனில் நமக்கு தெரியும் உங்களுக்கு 2-3 கல் இருக்குது, ஆனால் சிறுநீரகத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வலியோடு போகும்பொழுது அந்த கற்களின் அளவு பெருசாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். சரி, இதை ஆயுர்வேத முறையில் நம்ம எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயுர்வேதத்தில் இது கபம் சார்ந்த 3 தோஷங்களை அடிப்படையாக கொண்டது. கபம் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுக்கும் பொழுது இது ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம உணவில் இனிப்பு, புளிப்பு, உப்பு சார்ந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கொண்டே இருக்கோம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா பால் உணவுகள், சர்க்கரை உணவுகள், உப்பு சேர்த்து பதப்படுத்தப்பட்ட பேக்கரி உணவுகளை அதிகமாக எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கபமானது உடலில் எல்லா இடங்களிலும் படிந்து கொண்டே இருக்கும். உடல் அதீத வறட்சி அடையும் பொழுது, அதாவது தண்ணீர் குடிக்காமல் இருக்கும் பொழுது, வேறு ஏதேனும் காரணங்கள்னால வறட்சி ஆகும் பொழுது இந்த கபம் கெட்டிப்பட்டு கற்களாக மாறும். அப்பொழுதுதான் இந்த அடைப்பு ஏற்படும். சரி, இதை எப்படி ஆயுர்வேத முறையில் நம்ம தீர்க்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கற்களுக்கு நம்ம வைத்தியம் செய்கிறதுக்கு முன்னால் அது எங்கே இருக்குது, என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்கேன் மூலம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம மருத்துவ முறையில் இதை நம்மளால் வைத்தியம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். கற்கள் ஒரு சுமாராக 4 முதல் 5 mm அளவில் இருக்கும் பொழுது அது எளிதில் வெளியேறிடும். கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகும் பொழுது அந்த கற்களை உடைக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் அந்த கற்களின் தன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் தான் நமக்கு அதிகமாக வருகிறது. அதனால் இந்த ஆக்சலேட் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது. சில வகை கீரைகளை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் அதை எப்படி ஆயுர்வேதத்தில் அணுகலாம்? சப்போஸ் கற்கள் பெருசாக இருக்குது அப்படின்னா அதை உடைக்கக்கூடிய வருணாதி கஷாயம், கொள்ளு போன்ற மருந்துகளையும் உணவுகளையும் நம்ம முதல்ல பேஷண்ட்டுக்கு கொடுப்போம். இரண்டாவதாக அந்த கற்களை உடைத்ததை வெளியே தள்ள வேண்டும். அப்பொழுது சிறுநீர் பெருக்கியாக டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். வாழைத்தண்டு நம்ம பயன்படுத்தலாம், அல்லது நீர்முள்ளி போன்ற விதைகளை நம்ம பயன்படுத்தலாம், மூக்கரட்டை வேரை பயன்படுத்தலாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு அந்த மூலிகைகளை தேர்ந்தெடுத்து கற்களை உடைத்த பிறகு இந்த மூலிகைகள்னால் ஆன கஷாயங்களை நம்ம கொடுப்போம். சப்போஸ் பித்தம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, எரிச்சல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சந்தனம் சார்ந்த மருந்துகளை நம்ம கொடுப்போம். அதற்கு அடுத்தபடியாக அந்த உடலில் ஏதேனும் தொற்று கிருமிகள் இருந்தால் சந்திரபிரபா போன்ற மருந்துகளை நம்ம கொடுப்போம். இப்படி படிப்படியாக அந்த நோயாளின் தன்மைக்கு ஏற்றவாறு அந்த மருந்துகளை கொடுப்போம். வீட்டில் எப்படி இதை நம்ம வராமல் தடுக்கலாம் அப்படின்னா எலுமிச்சை சாறை நம்ம எடுத்துக்கலாம், ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம், நல்ல நார் சத்து, நீர் சத்து உள்ள காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம நிறையா எடுத்துக்கணும். நல்ல உடற்பயிற்சி, சீரான உணவு, நிறைய தண்ணி குடிக்கும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு கற்கள் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு சிறுநீரக கற்கள் பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.